பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை கொல்றது, இராணுவ வீரர்கள், துணை இராணுவ அமைப்புகள் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு. தாலிபான்களை வளர்த்தவர்களே பாகிஸ்தான் தான். அது அந்த காலம். அது அந்த தாலிபான் தான் ஆப்கானிஸ்தானில் ஆள்றாங்க. அல் காமினி அவர்கள் அமெரிக்காவில் படுகொலை செய்யப்பட்டார். காங்கிரஸ் பாஜக தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நம்முடைய வெளியுறவு துணை அமைச்சரையும் அனுப்புகிறார். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இது 2 கோடி பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 9 கோடி நாடு. இந்த ஹோர்மோஸ் அவங்களுக்கு ஒரு பிரம்மாஸ்திரமாக கிடைச்சிருக்கு, புது ஆயுதமாக கிடைச்சிருக்கு. ஆமாம், அதான் பிரம்மாஸ்திரமாக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அணுசக்தியாக இருந்திருந்தா கூட இவ்வளோ வலிமையாக இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ரஷ்யா பொறுத்தவரையே உக்ரைன்றது ஒரு சின்ன நாடு. அந்த நாடை கைப்பற்றுறக்கோ இல்லை அந்த நாடு வெற்றி பெறக்கோ இவ்வளோ இதாக டிலே ஆகுது சார். ஏன்னா ரொம்ப மலிவான ட்ரோன்களை செய்து யுக்ரைனியர்கள் ரஷ்யாவினுடைய இதயத்தினுள்ளேயே தாக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சுல்தான். சார், ரஷ்யா உக்ரைன் நீண்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு போர் முடிவுக்கு வராதா சார்? ஏன்னா ரஷ்யா உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கல்ஃபில் பார்த்துருப்போம், வார் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வார் நடக்குது. இந்த வார் என்ன சார் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு சார்? ஒரு முடிவுக்கு வராத போரா இருக்கு. இது அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. 2 தரப்புலையும் அவங்க இந்த போர் நீடிச்சா தங்களுக்கு தான் வெற்றின்ட்டு 2 பேருமே நினைக்கிறாங்க. அதில் அதிகமாக அந்த மாதிரியான ஒரு நினைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரஷ்யர்களுக்கு இருக்குது. அவர்கள் காலம் அவர்கள் கையில் இருக்குது. அவங்க ஒரு பெரிய நாடு, யுக்ரைன் மாதிரி பல மடங்கு பெரிய நாடு, நிறைய போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவங்க நம்ம விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல் உலகப் போர் 4 ஆண்டுகள் நடந்துச்சு. இந்த போர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் 52 மாதங்கள் நடக்குது. 4.25 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குது. இந்த போரில் ரஷ்யர்கள் தொடக்கத்தில் வேகமாக ஒரு வெற்றியை எட்டிடுவோன்ட்டு நினச்சாங்க. ஆனால் அப்படி அவங்களால எட்ட முடியல. அவங்களுடைய எல்லையோர பகுதிகளில் இருக்க கிழக்கு தெற்கு யுக்ரைனை அவங்க கையகப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு 20% பிடிச்சு வச்சுருக்காங்க. அதை தக்க வச்சுக்கிறதும் மேற்கொண்டு இடம் பிடிக்கிறதும் நாடு பிடிக்கிறதும் அவங்களுக்கு முன்னளவுக்கு சாத்தியமாக இல்லை. தொடக்கத்தில் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருந்தவங்க இப்போ அங்குலமாக முன்னேறுறாங்க. அதற்கு அவங்க தர விலை பெரிய விலை. இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் காயமுற்றிருக்கிறார்கள் அல்லது உயிரிழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் உயிரிழப்புகள். ஒரு நாளைக்கு ரஷ்ய தரப்பிலிருந்து தினசரி 500 பேர் இறக்கிறதா மேற்குலக நுண்ணறிவு முகவங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இது அதிகபட்சம் 1000 பேர் இறக்கிறதா சொல்கிறாங்க. 500 பேர் என்பதே மலைக்க வைக்குது நம்மளை. இந்த போரில் யுக்ரைனுடைய கை சமீப காலங்களில் ஓங்கியிருப்பதாக செய்திகள் நமக்கு வருது. பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யாவினுடைய 2வது பெரிய நகரம், மற்ற இடங்கள்லேயே நேராக அவங்க தாக்குற அளவுக்கு ட்ரோன் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவங்க வலிமையாக இருக்காங்க. அதற்கு பதிலடியாக இந்த கடந்த சில நாளாக ரஷ்யர்கள் திருப்பி கடுமையான தாக்குதலை செய்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதனால் காலம் ரஷ்யாவின் கையில் இருக்கிறதா புட்டினும் அவருடைய இராணுவ ஆலோசகர்களும் நினைக்கிறதுனால இந்த சிக்கல் இருக்குது. இன்னொரு பக்கம் இதற்கு மத்தியஸ்தம் செய்து கொண்டிருந்த அமெரிக்கர்களுடைய கவனம் முழுக்க மத்திய கிழக்கில் இருக்குது. அவர்கள் ஈரானில் அவங்க கவனத்தை வச்சுருக்காங்க. இதற்கு மத்தியஸ்தம் செஞ்சிட்டு இருந்த ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தனி தூதர், அவர் முழுமையாக இந்த ஈரான் பிரச்சனையை கையில் எடுத்து அவர் நாளும் அவங்களோட அந்த பிரச்சனை தொடர்பாக அவர் முன்னெடுப்புகளை பண்ணுறார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் 2 நாள் கத்தாருக்கு அவரும்
அதிபர் ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜாரட் குஷ்னரும் வந்திருந்தாங்க. வந்துட்டு ஈரான்லேருந்து துணை வெளியுறவு அமைச்சர் அங்கே வந்திருந்தார். தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள், டெக்னிக்கல் டாக்ஸ் அங்கே கத்தாரிகளும் பாகிஸ்தானிகளும் மத்தியஸ்தம் செய்தார்கள். நேரடியாக சந்திச்சுக்கலை ஈரானியர்களும் அமெரிக்கர்களும். இதுக்கு முன்னாடி நேரடியாக சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த முறை அப்படி இல்லை. 2 நாள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தைகளில் என்னென்னா, முடக்கப்பட்ட ஈரானிய பணம் ஒரு $6 பில்லியன் கத்தாரில் முடக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி விடுவிக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள். இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தை கொஞ்ச நாள் முன்னாடி 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான இலக்கு வந்து ஹோர்முஸ் நீரிணை பழையபடி திறக்கப்படணும். திறந்துருச்சு. 2 பேரும் அமெரிக்க முற்றுகையும் நின்று போச்சு. ஈரானியர்கள் முடக்கி வச்சிருந்ததும் அவங்க அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். பழைய அளவுக்கு போக்குவரத்து இல்லைனாலும் கூட ஒரு பெரிய அளவில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கு. முன்னாடி ஒரு நாளைக்கு 100-130 கப்பல்கள் போகும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-60 கப்பல்கள் போகிற அளவுக்கு பழைய நிலைக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் கடற்கண்ணி வெடிகளை இன்னும் ஈரானியர்கள் அப்புறப்படுத்தலை. அதை படுத்தணும். அதை பண்ண பிறகு பழைய நிலைக்கு போயிடும். இது ஒரு பக்கம். அதனால் அமெரிக்க மத்தியஸ்தமும் அமெரிக்க கவனமும் வேறு இடத்துல இருப்பதனால இங்கே வந்து வேகமாக காய்கள் நகரவில்லை. கடைசியாக ரஷ்யாவோட ஸ்டீவ் விட்காஃப் சந்தித்தது வந்து போன ஃபெப்ரவரி, கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு முன்பாக அவர் ரஷ்ய தூதர்களை சந்தித்தார். இதுதான் நிலைமை. ரஷ்யான்றது உலகத்திலே மிக 2வது பெரிய நாடு, அதுவும் வல்லரசான நாடு. பல அணு ஆயுதங்கள் கூட வச்சுருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சின்ன நாடு ரஷ்யா பொறுத்தவரையும் உக்ரைன்றது ஒரு சின்ன நாடு. அந்த நாடை கைப்பற்றுறக்கோ இல்லை அந்த நாடு வெற்றி பெறக்கோ இவ்வளோ இதாக டிலே ஆகுது சார். எல்லா வல்லரசுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க சார். இல்லை, நீங்கள் வியட்நாமில் அமெரிக்கர்கள் நடத்திய போர் 19 ஆண்டுகள் நீடித்தது. அமெரிக்கா உலகத்தினுடைய 2 பெரிய வல்லரசில் ஒன்று. அந்த காலத்தில் அவர்களால் வியட்நாமை குண்டு மழை பொழிஞ்சு தாக்கி எவ்வளவோ பேரை கொண்டாங்க. அவங்க தரப்பில் இருந்தே வந்து ஏறக்குறைய 60,000 வீரர்களை அமெரிக்கர்கள் அந்த 19 ஆண்டுகளில் இழந்தார்கள். இருந்தாலும் வியட்நாம் அவர்களால் கையகப்படுத்த முடியலை, அடக்க முடியலை. அதனால் ஒரு வல்லரசாக இருந்தால் வந்து வெற்றி உடனே கிட்டிடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடிய அந்த காலத்துலேயே 60களிலே இல்லைன்னா இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப ரீதியாக போர் நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ட்ரோன்கள் வந்து ஆளில்லா விமானங்கள், அது மூலமாக தான் நிறைய தாக்குதல்கள் நடக்குது. அது உண்மையான மனிதர்கள் இடையே போர் நிகழ்வது என்பது வந்து கொஞ்சம்தான். அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மலிவான ட்ரோன்களை செய்து யுக்ரைனியர்கள் ரஷ்யாவினுடைய இதயத்தினுள்ளேயே தாக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அதனால் அமெரிக்கர்களுக்கும் இந்த சிக்கல் இருந்தது. ரஷ்யர்கள் முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி ஒரு துன்பத்தை சந்தித்தார்கள். அதனால் வேகமாக ஒரு இடத்துக்கு போய் அதை உடனே வெற்றி கண்டுடலாம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் சாத்தியம்னு நான் நினைக்கல எந்த பெரிய சக்திக்கும். அப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்டது ரஷ்யா. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து உக்ரைனை வந்து ஆள்றது அதிபர் வந்து ஒரு காமெடி நடிகர். அவர் நடிப்பு திறமையில நடிப்பு புலகத்தில் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஒரு அதிபர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கிற அதிபர் வந்து ஒரு கரெக்டாக இருந்தாருன்னா, புட்டின் மாதிரியா இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நடிப்பு பின்புலத்தில் இருந்தனால தான் இது நடக்குது அப்படின்றாங்க. நீ எப்படி பார்க்குறீங்க? புட்டின் ஒரு முன்னாள் உளவாளி அந்த நாட்டினுடைய அதிபராக 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கார். இது என்ன, யாருடைய பின்னணி என்னவாக இருந்தான்னா, பொது வாழ்க்கைக்கு யார் வேணாலும் வரலாம். அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்கள தகுதிப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். புட்டின் ஒரு எதேச்சிகார ஆட்சியை அங்கே நடத்துகிறார். அவருக்கு எதிர்ப்பே இல்லாமல் எதிர்ப்பை நசுக்கிட்டார். அது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான சர்வாதிகார நாடாக ரஷ்யா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இவரை பொறுத்த வரைக்கும், ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும், அவர் ஒரு காலத்தில் காமெடியனாக இருந்திருக்கலாம், நகைச்சுவை மன்னராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த போர் இவ்வளவு நாள் தொடர்ந்து நடப்பதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, யுக்ரைனியர்கள் அவர்களை உயிரை பணையம் வச்சு அவங்க நாட்டை காப்பாற்ற பார்க்குறாங்க. ரஷ்யாவில் நாடு பிடிக்கிற எண்ணம் தான் இருக்குது. மர்சனரி, கூலிக்கு மாரடிப்பது அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யர்கள் பலர் இருப்பதாக எனக்கு தோணுது. இது அப்படி கிடையாது. இது உண்மையிலேயே நமக்கு வேண்டியவர் யாரோ இறந்துட்டாங்க, அப்போ துக்கம் பீறிட்டு வரும்.
யுக்ரைனியர்கள் அப்படி சண்டை போடுறாங்க. ரஷ்யர்கள் அந்த மாதிரி மனமொத்து இதயம் கலந்து சண்டை போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணம். அதனால் இவங்களுடைய பின்னணி அவங்க என்னவா இருந்தாங்க முன்னாடி அப்படின்றது நான் அது முக்கியம்னு நினைக்கல. ஏன்னா பொது வாழ்க்கைக்கு யார் வேணாலும் வரலாம். அந்த இடத்துக்கு வந்து அவங்க தங்களை தகுதிப்படுத்திக்கணும். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ திருப்பி ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய இடத்துல யுக்ரைன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே போல் வந்து ஈரான் அமெரிக்கா வாரில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் வந்து இந்த ஆர்டிகல் 5 அப்படின்னு ஒரு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆர்டிகல் 5 என்ன சார் அது? அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மொத்தம் ஒரு 14 அம்சங்கள் இருக்குது. அதில் 5வது அம்சம் வந்து அதுதான் முக்கியமான அம்சம். ஹொர்முஸ் நீரிணை போருக்கு முன்னாடி எப்படி உலக கப்பல் போக்குவரத்திற்கு வர்த்தக போக்குவரத்திற்கு திறந்திருந்துச்சோம். எந்த விதமான தடைகளும் இல்லாமல், கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த சுங்கமும் இல்லாமல், எந்த கட்டணமும் இல்லாமல் திறந்திருந்துருச்சு. அதே அளவுக்கு திருப்பி அது போகணும். அதுதான் 5வது அம்சம். அந்த 5வது அம்சத்துக்கு ஈரானியர்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா 2 முக்கியமான விஷயம் பண்ணணும். ஒன்று, கடற்கண்ணி வெடிகளை அவங்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்கு ஒரு மாதம் ஆகும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்தது, இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 60 நாள் அவங்க எந்த கட்டணமும் வசூலிக்காமல் பழையபடியே முன்ன மாதிரி எல்லாரும் இலவசமாக அதில் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இயற்கையாக அமைந்த நீரிணை. மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கிய பனாமா கால்வாய், சூபஸ் கால்வாய், அங்கே நீங்கள் வந்து ஒரு கட்டணம் வைப்பது அர்த்தம் இருக்குது. இயற்கையாக நடந்த மலாக்கா நீரிணையாகட்டும் மலேசியாவில், அல்லது இந்த நீரிணை ஹோர்முஸ் நீரிணை, அங்கே நீங்கள் வந்து கட்டணம் வசூலிப்பது சர்வதேச சட்டங்களின் கீழ் தவறு. இதை வந்து சர்வதேச கடல்சார் கழகம், இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், ஐநாவினுடைய துணை அமைப்பு, அதுவும் சொல்லியிருக்கு. இந்த 60 நாள் அது தொடர்பாக தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஈரானியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் ஒமானும் சேர்ந்து புதிதாக ஒரு கட்டணத்தை இனிமேல் அந்த நீரிணையை பயன்படுத்துவர்களுக்கு விதிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியுது. அது தொடர்பாக நிறைய பதிவுகளை அதிபர் ட்ரம்ப் போட்டிருக்கார். அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவர் அதை பெருசாக எதிர்க்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும், இந்தியா உட்பட மற்ற நாடுகள் கூட அதை வரவேற்காது. ஏன்னா எல்லா நாடுகளும் தான் எதிர்க்கிறாங்க, அரபு நாடுகளும் எதிர்க்கிறாங்க. அதனால் இந்த 60 நாளைக்கு பிறகு ஈரானியர்கள் என்ன செய்வாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஒரு பெரிய சிக்கல். அந்த சிக்கலை எப்படி வந்து ஈரானியர்கள் கைகொள்ள போகிறார்கள்? ஏன்னா அவங்க அடம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்டணம் வசூலிப்போம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணலை. இந்த ஹோர்முஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பிரம்மாஸ்திரமாக கிடைச்சிருக்கு, புது ஆயுதமாக கிடைச்சிருக்கு. ஆமாம், அதுதான் பிரம்மாஸ்திரமாக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதை வந்து அவங்க முழுமையாக, அவங்க அணுசக்தியாக இருந்திருந்தால் கூட இவ்வளோ வலிமையாக இருந்திருப்பாங்களான்னு தெரியல. இந்த ஹோர்முஸ் வந்து அவங்க வந்து இந்த பகுதியில் இருக்க நாடுகளுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அதை மூடிட்டா நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம் சமையல் வாயுவுக்கும் எண்ணெய்க்கும். அதுதான் 5வது அம்சம். சரி, அமைதி பேச்சுவார்த்தை எட்டின பிறகுமே மீண்டும் அப்பப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு சார். மாறி மாறி குண்டு மலைகள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காதா சார் இதுக்கு? இல்லை, நிரந்தர தீர்வு என்பது இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளில், அதில் 60 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 45 நாள் தான் இருக்குது. அவங்க 2 பேரும் நினச்சா அதை நீட்டிச்சுக்கலாம், நீட்டிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதில் அவங்க அணுசக்தியாக மாறுகிற வேட்கையை முழுவதுமாக கைவிட வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க கைவிடணும். ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க 3 அணு உலைக்களங்கள் இருக்குது, நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான். இந்த 3 இடங்கள்லேயும் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணு சக்தி முகவம், அது ஐநாவினுடைய துணை அமைப்பு, அதனுடைய ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து எப்போ நினச்சாலும் போய் அதை சோதனை பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கணும். அதை போன முறை நடந்த பேச்சுவார்த்தைகள், ஜேடி வான்ஸ் இவங்கெல்லாம் சுவிட்சர்லாண்டில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மைக்கேல் குரோசி, ரஃபேல் குரோசின்னு நினைக்கிறேன், அவர் இட்டாலியன், அவர் அங்கே இருந்தார். அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஈரானியர்கள் அந்த மாதிரி எங்களுடைய ஆய்வாளர்கள் சோதனை பண்ணுறதுக்கு இசைவாக இருக்காங்க அப்படின்னார். அப்படி இல்லைன்ட்டு ஈரானியர்கள் மறுத்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் 11,000 கிலோ யுரேனியம் இருப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. அதை என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் 440 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டது, அதை எப்படி வந்து செறிவிறக்கம் பண்ண போகிறாங்க
டவுன் பிளெண்டுன்னு பேர் ஆங்கிலத்தில். அதை எப்படி பண்ண போகிறாங்க? இதெல்லாம் இதெல்லாம் $1 trillion கொஸ்டின். மில்லியன்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு இப்போது. ஏன்னா எலான் மஸ்க் ட்ரில்லியனர் ஆகிட்டார். அதனால் இது $1 trillion கொஸ்டின். இதுக்கான விடைகள் எனக்கு தெரியல. இதற்கான விடைகள் ஈரானியர்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அமெரிக்கர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்லும். அதே போல் ஈரானோட உச்சத்தலைவர் அல் காமினி அவர்கள் வந்து அமெரிக்காவில் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுக்கு இறுதி மருதியாக வந்து 4 நாட்கள் துக்கம் அனுசரிக்க போகிறாங்க ஈரானில். எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்தியாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் பாஜக தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் இந்தியா ஒரு நேச நாடாக நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு தருவது என்பது. ஏன்னா காங்கிரஸ் காலத்தில் ஒரு பெரிய தொடர்பு ஈரானோட நமக்கு எப்போவுமே இருந்திருக்கு. நம்முடைய வெளியுறவு கொள்கை ஈரானியர்களை நாம் நண்பர்களாக எப்போவுமே வைத்துக்கொள்வது தான். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பொது எல்லை இருக்குது. அடுத்த நாடு, நமக்கு அடுத்த நாடு இல்லை, பக்கத்தில் அண்டை நாடு, இடையில ஒரு நாடு இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. அதனால் நாம் இங்கேருந்து முதல்ல நம்ம பிரதமருக்கு தான் அந்த அழைப்பு வந்துச்சு. நம்ம பிரதமர் போகலை. அதற்கு பதில் பீகாரினுடைய ஆளுநரையும் நம்முடைய வெளியுறவு துணை அமைச்சரையும் அனுப்புகிறாரு. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். என்ன கணக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. பாகிஸ்தான்லேருந்து அவங்களுடைய பிரதமரே போகிறார், அவங்களுடைய உள்துறை அமைச்சர் போகிறார். அது அவங்க எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தைகளில் எவ்வளவு அவங்க முதலீடு செய்திருக்கிறார்கள், தே ஆர் இன்வெஸ்டட் இன் தீஸ் டாக்ஸ் அப்படின்னு தெளிவாக தெரியுது. நாளைக்கு தொடங்க போகிற அந்த இறுதி யாத்திரைக்கான சடங்குகள் நாளைக்கு தொடங்கும். அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும். கிட்டத்தட்ட 2 கோடி பேர் அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு ஒரு தகவல். உலகத்திலேயே அதிகமான பேர் கலந்து கொண்டதா கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இங்கே தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த அண்ணா அவர்களுடைய மறைவில் தான் 1.5 கோடி பேர் கலந்துக்கிட்டதா ஒரு தகவல். அதற்கு பிறகு இதற்கு முன்னாடி இருந்த ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சியை முன்னெடுத்த அயத்தொல்லா கொமேனி, அவருடைய மரணத்தின் போது, அவருடைய இறுதி யாத்திரையின் போது 70 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக ஒரு தகவல். இது 2 கோடி பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 9 கோடி நாடு. அதில் 2 கோடி பேர் கலந்துக்கிறாங்கன்னா அது உலக சாதனையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 9ஆம் தேதி அவருடைய உடல் நல்லடக்கம் அவருடைய மஷாதில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு புனிதமான ஒரு நகரமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே நிறையா புனித நகரங்கள் இருக்குது. இங்கே எப்படி திருத்தலங்கள்லாம் இருக்கோ அது மாதிரி அங்கேயும் ஈரான்லேயும் இருக்குது. கூம் ஒரு இடம், அந்த மாதிரி மஷாத் இன்னொரு இடம். அங்கே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இந்த மரியாதை நிகழ்வில் இஸ்ரேலில் கடுமையாக எச்சரிக்காங்க. இதில் ஏதாச்சும் ஆனால் பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க இருக்கணும் அப்படின்னு இஸ்ரேலை கண்டித்து பேசியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து. அஞ்சுறாங்க இஸ்ரேல் படுகொலை ஏதாவது பண்ணிடுமான்ட்டு. ஏன்னா அந்த இறுதி யாத்திரையின் போது அவர்களுடைய இறந்து போன உச்சத்தலைவருடைய மகன், இப்போ இருக்கிற உச்சத்தலைவர் முஜ்தபா காமேனி வெளியே வரணும். அவர் அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஈரானுடைய அதிபர் பெஷஷ்கியான், மற்றவர்களுடைய நம்ம பார்ப்போம். அது இஸ்ரேலியர்கள் அவங்கள படுகொலை பண்ணணும், அசாசினேட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு எளிய வாய்ப்பு. பொது வெளியில் அவங்கள ஒரே நேரத்தில் எல்லாரையும் கொண்டுடலாம். அமெரிக்கர்கள் அதற்கு விடமாட்டாங்க. நேற்று நியூயார்க் டைம்ஸில் ஒரு செய்தி, இந்த 2 பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய முகமது பாகர் காலிபாஃபியும் அபாஸ் அராக்சியும் இஸ்ரேலியர்கள் சுவிட்சர்லாண்டில் கொன்று விடுவார்கள் என்ற அச்சம் அமெரிக்கர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஐரோப்பியர்களுக்கு அந்த அச்சத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஐரோப்பியர்கள் மூலம் இந்த ஈரானிய பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய தூதர்களை அவர்கள் விழிப்போடு இருக்க சொன்னார்கள் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. அதே போல் ஈரான்கிட்ட இருக்க முடக்கப்பட்ட பணம் பல நாடுகளில் இருக்குது. அதை அமெரிக்கா நாங்கள் திருப்பி தரோம், ஆனால் பணமாக தர மாட்டோம், நாங்கள் பொருளாக தரோம், அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பொருளாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இது எப்படி சார் நியாயமாக இருக்குமா? அதில் என்ன நியாயம்? நீங்கள் அதில் என்ன நியாயம் தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை. அதாவது இது 2 பேரும் ஒத்துக்க வேண்டியது. ஈரானியர்களுக்கு ஒத்துக்கிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. இவங்க வாங்கக்கூடிய சோயா கொட்டை இருக்கு இல்லையா, சோயா பீன், அதை எங்ககிட்ட வாங்கிக்கோங்க,
உங்களுடைய முடக்கப்பட்ட பணத்தை நாங்கள் திருப்பி தரும்பொழுது அந்த பணத்தை இங்கேயே முதலீடு பண்ணுங்க. இது வந்து அதிபர் ட்ரம்ப்னுடைய மருமகனுடைய யோசனை, ஜாரட் குஷ்னர். இதைத்தான் துணை அதிபர் வான்ஸ் நமக்கு சொன்னார். அதை ஈரானியர்கள் ஒத்துக்கிட்டாங்களான்றது நமக்கு தெரியாது, அது போக போக பார்க்கணும். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. நம்ம இந்தியாவுக்கு அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும் ஒரு போர் பதற்றமாக இருக்குது. ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான். ஏன் இந்த போர் பதற்றமாக இருக்கு? இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கும், அல்லது ஒரே மொழி பேசுபவர்கள் ஒன்றாக இருப்பார்கள், அல்லது ஒரே என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியது. ஒரு குடும்பத்திலேயே நிறைய பிளவுகள்லாம் இருக்குது. ஒன்றுபட்ட பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் இருந்தபோது 2 பேருமே இஸ்லாமியர்கள் தான். ஆனால் தனியாக இன்றைக்கி வங்கதேசம்னு வந்துருச்சு. அதனால் அப்படி ஒற்றுமையாக அவர்கள் இருப்பார்கள்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா, அதனுடைய எல்லை பகுதிகளில் பஷ்தூன்கள், அதாவது இந்த தாலிபானுடைய முக்கியமான ஆதரவு தளம் பஷ்தூன்கள் மத்தியில், தாலிபானுடைய எல்லா தலைவர்களும் பஷ்தூன்கள். அந்த இனம் 2 பக்கமும் இருக்குது. அதில் பாகிஸ்தான் தாலிபான் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அது ஆப்கானிஸ்தான்லேருந்து செயல்படுது. அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னென்னா, பாகிஸ்தானில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது. ஒரு இப்போ 7ஆம் நூற்றாண்டில் இவர் திருத்தூதர் பெருமானார் அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தினாரோ அந்த மாதிரி இங்கே பாகிஸ்தானில் ஒரு ஆட்சியை நிறுவனம்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சியை அதனால் கவிழ்ப்பதற்கான வேலையை அவர்கள் பயங்கரவாதத்தின் துணை கொண்டு செய்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை கொல்றது, பள்ளிவாசல்கள் சிலவற்றில் கூட இராணுவ வீரர்கள், துணை இராணுவ அமைப்புகள் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு. நிறைய பயங்கரவாத தாலிபான்களை வளர்த்தவர்களே பாகிஸ்தான் தான். அது அந்த காலம். அது வந்து அந்த தாலிபான் தான் ஆப்கானிஸ்தானில் ஆள்றாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிதீவிரவாதிகள் சில பேர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த செயலை செய்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆளும் தாலிபான் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்பது பாகிஸ்தானுடைய வருத்தம். அவங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்க? பாகிஸ்தான் தாலிபான் என்பது ஆப்கானிஸ்தான் தாலிபானுடைய ஃப்ரான்ச்சைசினா உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட உரிமை வாங்கிட்டு நான் ஒரு கடை போடுறது, நான் வந்து பீட்சா ஹட் உங்ககிட்ட உரிமை வாங்கிக்கிட்டு நான் போடுறேன், உங்களுக்கு ஒரு தரகத்துவத்தை கொடுத்துருவேன், நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க அந்த கடையை எப்படி நடத்துறதுன்ட்டு. அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு துணை அமைப்பு மாதிரி அவங்கள பார்த்து அவங்க இதை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த போர் நடந்துகிட்ருக்கு. இது எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால தான் நாம் இவ்வளவு நாள் ஆப்கானிஸ்தான் தாலிபானை நம்முடைய விரோதிகள் மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்கும் தகராறு இருக்கிறதுனால கடந்த ஒரு 2-3 வருஷமாக நாம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சியாளர்களை நம்முடைய நேச நாடு, அவர்களெல்லாம் நமக்கு நேசமானவர்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர், தாலிபான் வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போனார். அதனால் இதெல்லாம் புதுசு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி சார்.